உங்கள் காதல் திருமணம் இது வரைக்கும் கைகூடாமல் இருந்தது, ஊரை சுற்றி எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது, எனக்கு மட்டும் கல்யாணம் அடிக்குது, நான் என்ன செய்யணும்? சார் நான் என்ன பண்ணாலும் என் ஒய்ஃபு கேட்கவே மாட்டேங்கிறேன் சார். என் ஒய்ஃபை நான் கண்ட்ரோல் பண்ணவே முடியல சார். நல்லா புரிஞ்சிங்க. உலகத்திலே ஆசையை அடக்குவது, ஆஞ்சநேயரின் வாளை அடக்குவது, மனதை அடக்குவது, இரும்பை தங்கமாக்குவது போன்ற மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்தாலும் நடக்கலாம். ஆனால் மனைவியை அடக்குவது என்பது நடக்கவே நடக்காது. இது நீங்கள் முற்றும் துறந்த முனிவர்கிட்ட கூட போய் கேளுங்க, அவனும் இதே தான் சொல்லுவான். யாராலையும் முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? என்றைக்குமே திருமண வாழ்க்கை தான் வாழ்வின் நிறைவை தரும். வாழ்வின் நிறைவை தரும். வாழ்க்கை பரிபூரணமாவது இருவரின் அன்பிலே. இந்த பரிபூரணம்ங்கிறத அடையிறது, ஒருத்தன் ஓடுறான், ஒடியாரான், தன்னால் முடிக்குமான்னு எம்பி குதிக்கிறான், ஜெயிக்கிறான், தோக்குறான், உடம்பு வீணாக போகுது, எல்லாம் ஆகுது. ஆனால் கடைசியாக ஒய்ஃப் கிட்ட தான் சரண்டர் ஆகிறான். அவன் ஒய்ஃப் தான் அவனை காப்பாற்றுறான். அவங்க 2 பேர் தான் பேரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கோயிலுக்கு போவாங்க, மார்க்கெட் போவாங்க. எங்கே சுற்றினாலும் ஒரு வட்டம் துவங்கிய இடத்தில் தான் முடிய வேண்டும் என்பது விதி. ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆவணி மாதம் வந்துடுது. ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி டாப்பில் வந்துட்டீங்க நீங்கள். ஓகே, சூப்பர். பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஊரை சுற்றி கல்யாணம் நடக்குது. வைதேகி காத்திருந்தால் மாதிரி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. ஏன் காலங்கள் போகுது? காரணம் என்ன? அது ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருப்பான். பூத்திருந்து பூத்திருந்து பூவெளி நோகுதடி. எது பூத்திருந்தது, என்ன பூவெளி நோகுது எனக்கு தெரில. சரி, ஓகே, காத்திருந்து பூத்திருந்து, அவ்வளோதான், அப்படி விட்டுறணும். அப்படி காதல் பார்த்திங்கன்னா, உங்கள் காதல் திருமணம் இது வரைக்கும் கைகூடாமல் இருந்தது, ஊரை சுற்றி எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது, எனக்கு மட்டும் கல்யாணம் அடிக்குது, நான் என்ன செய்யணும்? இது உங்கள் பிரச்சனை. கல்யாணம் ஆனவனை கேட்டிங்கன்னா, சரியா, ஒரு இந்த பாட்டில் வரும் தெரியுமா, அந்த மாதிரி கல்யாணம் ஆனவங்களுக்கு செப்டம்பர் மாதம் வாழ்வின் இன்பங்கள் தொலைத்து இதெல்லாம் இந்த மாதிரி. கல்யாணம் ஆடுற லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை. ஸோ கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி டைவர்ஸ் ஆனவங்கெல்லாம் கோழி சண்டைக்கு தான் கோர்ட்டுக்கு நீ போனாலும், அந்த மாதிரி ஆடி மாதம் மனைவி அம்மா வீட்டுக்கு போனாலும் டோன்ட் வரி அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம். பார்த்தீங்கன்னா, அந்த இல்வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய விஷயம் எத்தனை ஒரு அற்புதமான விஷயம். அப்போ திருமணமான தம்பதிகள் எப்படி ஒன்றா சேரணும், திருமண வாழ்க்கையான தம்பதிகள் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்காக போகணும், அவர்களுக்குள் காதல் எப்படி சித்திக்கும் போன்றவற்றெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கிறது. சார் நான் என்ன பண்ணாலும் என் ஒய்ஃபு கேட்கவே மாட்டேங்கிறேன் சார். என் ஒய்ஃபை நான் கண்ட்ரோல் பண்ணவே முடியல சார். நல்லா புரிஞ்சிங்க. உலகத்திலே ஆசையை அடக்குவது, ஆஞ்சநேயரின் வாளை அடக்குவது, மனதை அடக்குவது, இரும்பை தங்கமாக்குவது போன்ற மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்தாலும் நடக்கலாம். ஆனால் மனைவியை அடக்குவது என்பது நடக்கவே நடக்காது. இது நீங்கள் முற்றும் துறந்த முனிவர்கிட்ட கூட போய் கேளுங்க, அவனும் இதே தான் சொல்லுவான். யாராலையும் முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? அனுசரித்து போகணும். அனுசரித்து போகிறதுனா என்னங்க சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா, அப்படி போயிடணும். எப்படி போயிடும்? பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு. ஆனால் அவங்க தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, நீங்களும் அதே மாதிரி தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஆலம்பனா நான் உங்கள் அடிமை அப்படிங்கணும். எப்படி சொல்லணும்? நல்ல நரேஷனோட சொல்லணும், நான் உங்கள் அடிமை அப்படி. ஸோ அப்போது இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னா எனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணம் நடக்காதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த பதிவு. நீங்கள் கல்யாணம் ஆகணுன்னா என்ன செய்யணுன்னா, முக்கியமான விஷயம், லவ் மேரேஜ் பண்ணுறவங்க எல்லாரும் சரியா, வெள்ளிமலை மன்னவா பாடுற, வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா முன்னோர்க்கு முன்னவா சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வள்ளிமலையில் இருக்கக்கூடிய குரத்தி யார்? வள்ளி எம்பெருமாட்டி. அவளுக்கும் முருகப்பெருமானுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற வைபவ நிகழ்ச்சியை பண்ணுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். ரத்தி மன்மத சுரூபம் காஞ்சிபுரத்தில் இருக்குது, அபிஷேகம் பண்ணுங்கோ, கல்யாணம் ஓகேடும். காமாட்சி, மாங்காடு காமாட்சி கல்யாணம் பண்ணுங்கோ, சுக்கரஸ்தலம். நேராக ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ரங்கநாதர் கோயிலுக்கு போங்க,
5 கிலோ குங்குமம் எடுத்துக்கோங்க. துளசியை கையாலேயே மாலை கட்டுங்க. கையால் மாலை கட்டுறதே கிடையாது. நம்ம நேராக போகிறோம், கோயில் வாசலில் இறங்குவோம். அங்கே ஒருத்தன் மாலை கடை வச்சுருப்பார், மாலை வச்சுருப்பார். அப்புறம் அர்ச்சனை தட்டு வச்சுருப்பார். அந்த எல்லாம் தம்பி இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, மொத்தம் எவ்வளோப்பா, ஜிபே நம்பர் இருக்காப்பா. இவ்வளோ தான் நம்ம பக்திலாம். நம்ம இதுக்காக நெய் தீபமும் எடுத்துகிட்டு போக மாட்டோம். இதுக்காக கோயிலுக்காக நம்ம பிரசாதம் பண்ணி எடுத்துகிட்டு போக மாட்டோம். எங்கள் அக்காலாம் ஸ்ரீராம ஜெயம் உட்காந்து கிட்டத்தட்ட 1,08,000 எழுதுனா சார். அந்த மாதிரிலாம் இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இப்போல்லாம் யாருமே அதுக்காக ஒர்க் பண்ணுறதில்ல சார். இப்போ ஆதித்ய கிருதய சோஸ்திரம் கேளுனாலே MP3 தான் சார் கேட்குறான். கேட்டேன் குருஜி, எப்போ கேட்டீங்க? கம்பெனி பஸ்ஸில் போவோம்ல, காதில் இந்த வாக்குமேன் மாதிரி அது மாதிரி போட்டு கேட்டேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். வாயை திறந்து எந்த மந்திரமும் சொல்ல மாட்டேன். அப்போ நீயா எதுவும் படிக்க மாட்டேன். உன் பிள்ளைங்க படித்தா அதுக்கு எடுத்து விட்டுருவேன். அந்த மாதிரி நம்ம பெரிய முற்போக்கு சிந்தனையாளர் நினச்சி இதெல்லாம் பண்ண மாட்டேன். நம்ம பண்ணோம். அப்போது திருமணம் ஆகாதவங்க என்ன செய்யணும்? வேறுனா அங்கே மாலை கட்டணும், துளசி மாலை கட்டி, அதுக்கப்புறம் பானகம் நைவேத்தியம் பண்ணி எடுத்துக்கணும். பானகம் எடுத்துட்டு நேராக தாயார் சந்நிதி, தாயார்கிட்ட போய் தாயார் காலில் இந்த குங்குமத்தை வச்சு வாங்கிக்கணும். சுவாமி கழுத்தில் இந்த மாலையை போட்டுட்டு வாங்கிக்கணும். சரி, ஸ்ரீரங்கம் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போகலாம். அதுவும் சுக்கரஸ்தலம் தான். இங்கே மட்டும்தான் போகணும். அப்படின்னா பக்கத்து தெருவில் இருக்கிற நாராயணர் கோயில் போகலாமா? போகலாம், இல்லைன்னு சொல்லலை. எங்கும் நாராயணர் தான். ஆனால் ஒன்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், நாராயணர் எங்கும் இருந்தாலும் சரியா, அந்த சுக்கரஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நாராயணனுக்கு பவர் அதிகம் என்பதால் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக வேற என்னெல்லாம் சொல்லலாம்? இங்கே போயிட்டு அதை எடுத்துட்டு அன்னைக்கு நாள் சாயந்தரம் 5 கிலோ குங்குமம் வாங்கினீங்க இல்லையா, இந்த குங்குமத்தை இப்படி 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 இந்த கை நரம்பு வலிக்கணும், இப்படி கொடுக்கணும். துளசி இப்படி பிச்சு இப்படி கொடுக்கணும். இப்படி போடக்கூடாது, இப்படி கொடுக்கணும். அப்புறம் துளசி குங்குமம், அதுக்கப்புறம் வேறு என்ன, வடை மாலை ஏதாவது சாத்தினா வடையை பிச்சு கொடுக்கணும். வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்க உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். அதுக்கப்புறம் திருமணஞ்சேரி போகலாம். அப்புறம் வேறு என்ன செய்யலாம்? திருப்பாம்புபுரம் போகலாம். திருப்பாம்புபுரம் நிறைய பேர் திருநாகேஸ்வரம் போவாங்க, இல்லை காளஹஸ்தி போவாங்க. திருப்பாம்புபுரம் போகிறது இன்னும் சிறப்பு. திருப்பாம்புபுரம். அடுத்ததாக வேறு என்னெல்லாம் செய்யலாம்? திருமணம் ஆகாதவர்கள் முருகப்பெருமானை வழிபடணும். முருகன் தான் அந்த லவ்க்கெல்லாம் கடவுள். முருகன் தான் அடியே இவளே அடியே வாழ்க்கை பழக பொண்ணுங்களை எல்லாம் அவன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவர் யார்? முருகப்பெருமான். இவர் தான் அப்போது இந்த முருகப்பெருமான் தம்பதிகளுக்குள்ள பிரச்சனைனாலும் அதை தீர்த்து வைப்பார். முருக வழிபாடு லவ் மேரேஜ் எவ்வளோ தூரம் சேர்த்து வைக்குமோ அதே மாதிரி அடியே இவளை ப்ராப்ளத்தையும் சேர்த்து வைக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? பழனி மலைக்கு விரதம் இருந்து மலைக்கு சென்று வரலாம். அதே மாதிரி இதுக்கு செல்லலாம், திருச்செந்தூர் செல்லலாம், போன்றவையெல்லாம் நீங்கள் செய்யலாம். திருச்செந்தூரில் செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் ஹோரையில் திருச்செந்தூர் முருகப்பெருமான முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கு அரஹரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அந்த மாதிரி வேண்டிக்கணும். வேண்டிட்டு வாயை திறந்து பேசக்கூடாது எதுவும். அந்த 1 மணி நேரம் 6 to 7 சுவாமி பார்த்துட்டு வெளியே கடலுக்கு மேலே சூரியன் இருக்கும். நேராக சூரியனை பார்த்து, சூரிய பெருமானே, எல்லாம் வல்ல சூரிய பெருமானே, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை அப்படின்னு வேண்டிட்டு வந்தீங்கன்னா நினச்சது நடக்கும். இது நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு விளக்கேற்றுறீங்க, கல்கண்டு போட்டு விளக்கேற்றலாம். அடுத்தது வேறு என்ன செய்யலாம்? சுந்தர காண்டம் படிக்கலாம். சுந்தரர் அப்படிங்கிறவர் யார்? ஆஞ்சநேயரை சீதா பெருமாட்டி எப்படி கூப்பிட்டாலாம்? சுந்தரரே அப்படின்னு கூப்பிட்டாராம். அந்தளவுக்கு அழகாக இருப்பான் ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் ராமருடைய பெருமைகள் எல்லாம் சொல்கிறார். பெருமையெல்லாம் சொல்லி தான் அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறார். அப்படிப்பட்ட மதியூகி கண்டேன் சீதையை எடுத்தோன்னு ராமர் பரிதவிச்சுட்டு இருக்கார். அங்கே ராமர் என்ன பண்ணுறார்? பரிதவிச்சுட்டு இருக்கார். இங்கே கடல் வாசலில், அங்கே கடலுடைய எண்டில். இவர் தான் கடலை தாண்டி பறந்தவர். யார்? ஆஞ்சநேயர். என்ன செய்தி கொண்டு வருவானோ வாயு மைந்தன் அப்படின்னு காத்திருக்கார். தூரத்தில் வாயு மைந்தன் வரார், இப்படி பறந்து வரார். ஆஹா, என்ன ஆக போகிறதோ தெரியல. என்னாச்சு தெரியுமா? என்னாச்சுன்னு சொல்கிறா. என்னாச்சு தெரியுமா? பெரிய சம்பவமே நடந்துருச்சு. அதான்டா என்னாச்சுன்னு சொல்கிறா. நம்ம ஆளுங்க ஒரு 10 பீடிகைக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னே சொல்லுவாங்க. ஆனால் ஆஞ்சநேயர் என்ன சொன்னார்? அந்த காலத்திலேயே அழகாக ஃபஸ்ட்டு வார்த்தை கண்டேன் சீதையை. அதுதானே கேட்க போற. கண்டேன் சீதையை. அந்த மாதிரி டைவர்ஸை அப்படி முடிச்சு கொடுப்பார் ஆஞ்சநேயர். அப்போ சுந்தரகாண்டம் படிச்சுட்டு ஆஞ்சநேயர் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கோவிக்ஷ மகவந்தேலங்கா பயங்கரம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிட்டம் வாதாத்மஜம் வானரயோதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசானமாமி
அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி. படிங்க படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. படிச்சுக்கிட்டே இருக்கிறவனுக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும். ஸோ ஆஞ்சநேயருடைய அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகிம் வதா ஸ்ரீராமதூத கிருபோ சிந்தோ மத்காரியம் சிதிதம் பிரபோ. அசாத்தியமான காரியங்களை சாதகமாக முடிப்போம். உனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமானு ஆஞ்சநேயருக்கு வெண்ண சாத்தி வேண்டின்றால் திருமணம் நடக்கும். அடுத்ததாக திருமணம் வேறு யாருக்கு நடக்கும்? ஒரு ஏழை பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பவருக்கு திருமணம் நடக்கும். ஸோ தீரா படி இருக்கிறவங்க என்ன செய்யணும்? ராகு காலத்திலே புத்துக்கு பால் ஊற்றுறவங்களுக்கு திருமணம் நடக்கும். சுக்கிர ஹோரையிலே உங்களுக்கு சுக்கிரன் பெண்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் வசதி, பெண்கள் முன்னேற ஏதேனும் வசதி செய்து தருபவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். ஆக திருமணம் ஆகாதவர்கள் இந்த பதிவை கேளுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் வைபவ லக்ஷ்மி வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சு வழிபடுங்க. வைபவ லக்ஷ்மி பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா நம்மனி சௌபாகியாத லக்ஷ்மி பாரம்மா பாடுங்க. ஹாப்பியாக சிரிச்சுட்டே இருங்க. திருமணம் 6 வரைக்கும் தான் சிரிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இதே நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பேச்சை கேட்டு தானே கல்யாணம் பண்ணேன், இங்கே பாருங்கள் இந்த பக்கம் சிந்து முறைக்கிறா, உங்கள் பேச்சு தானே கேட்டு தானே கல்யாணம் பண்ணேன்னு சொல்ல போகிறீங்க. விதி யாரை விட்டது சார்? தான் 4 பேர் சேர்ந்து தள்ளி விட்டால் அது அரேஞ்சு மேரேஜுங்கிறான். நீங்களே ஓடி போய் குதிச்சிட்டா லவ் மேரேஜ். எனிவே மதுரைக்காரன் எவன் பேச்சை கேட்குறான்? எவன் பேச்சை கேட்குறான்றேன். அந்த பக்கம் போகாதப்பா அப்படின்னு சொல்கிறோம், கேட்க மாட்டேங்கிறீங்க. போய் விழுங்க. சும்மா சொன்னேன். என்றைக்குமே திருமண வாழ்க்கை தான் வாழ்வின் நிறைவை தரும். வாழ்வின் நிறைவை தரும். வாழ்க்கை பரிபூரணமாவது இருவரின் அன்பிலே. அந்த பரிபூரணம்ங்கிறத அடையிறது சொல்லுவாங்க. கல்யாண மாலை அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பாட்டு அதில் வர்ற வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாலிபங்கள் போகும் வயதாக கூடும் அதெல்லாம் வருது இல்லையா? அதெல்லாம் ரசித்து கேட்டிருக்கேன் நான். ஆனாலும் அன்பு. ஒரு மனிதன் போன வாரத்தில் கூட என் மனைவி என்கிட்ட கேட்டான். ஒருத்தன் ஓடுறான் ஒடியாரான், தன்னால் முடிக்குமான்னு எம்பி குதிக்கிறான், ஜெயிக்கிறான், தோக்குறான், உடம்பு வீணாக போகுது, எல்லாம் ஆகுது. ஆனால் கடைசியாக ஒய்ஃப் கிட்ட தான் சரண்டர் ஆகிறான். அவன் ஒய்ஃப் தான் அவனை காப்பாற்றுறான். அவங்க 2 பேர் தான் பேர். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கோயிலுக்கு போவாங்க, மார்க்கெட் போவாங்க. எங்கே சுற்றினாலும் ஒரு வட்டம் துவங்கிய இடத்தில் தான் முடிய வேண்டும் என்பது விதி. அதனால் உங்கள் கெத்து பெருமையெல்லாம் உங்களோட பெருமை காமிச்சவங்களாம் இருக்காங்க. எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு சரணாகதி அடைந்தால் மத்தியானம் நல்ல சாப்பாடு கிடைக்கும். அதனால் சாப்பாடு வேணுமா வேணாமா? சோறா சோரனாயா? சோறு தான். அப்போ ஒய்ஃப் தான். ஒய்ஃப் கிட்ட போய் சரண்டர் அவங்க டைவர்ஸ் கிவர்ஸ்லாம் பேசுவாங்க. டைவர்ஸ் ஆனால் ஒருத்தன் கூட மதிக்க மாட்டான். அதனால் உனக்கு நான் துணை, எனக்கு நீ துணை. உனக்கு நான் சுமை, எனக்கு நீ சுமை இல்லை. உனக்கு நான் துணை, எனக்கு நீ துணை. அதை மைண்டில் வைங்க. ஹாப்பியாக இருங்க. என்ஜாய்.